Exercise 3.5 question number 7. Prove that 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree etc. up to 1 plus tan 44 degree is a multiple of 4. So நமக்கு என்ன proof கேக்குறாங்க அப்படினா இந்த நமக்கு 1 plus tan 1 degree 1 plus tan 2 degree 1 plus tan 3 degree etc. up to 1 plus tan 44 degree. So இது வந்து multiple of 4 அப்படின்னு சொல்லிட்டு proof கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. So first நாம என்ன பண்ணலாம் இந்த 1 plus tan 1 degree 1 plus tan 2 degree 1 plus tan 3 degree etc. up to 1 plus tan 44 degree எடுத்துக்கலாம். So நம்ம ஆல்ரெடி 6th சம்ல நாம ஒரு proof கொண்டு வந்திருப்போம். என்ன அப்படினா we know that a plus b is equal to 45 degree அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. Next 1 plus tan a into 1 plus இது plus 1 plus tan b is equal to 2 அப்படின்ற ஒரு proof நாம கொண்டு வந்திருப்போம். ஸோ இங்கே ஏவும் பியும் என்ன அப்படின்னா நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு 45 வருது. ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியில் பார்த்துருப்போம் ஆட் பண்ணால் 90 வர மாதிரி நமக்கு இந்த ரெண்டு ஏவையும் பிவியும் ஆட் பண்ணால் நமக்கு 45 டிகிரி கிடைச்சிது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நமக்கு 2 அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த 6th சம்மோட ப்ரூஃப் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் 7th சம்மோட ப்ரூஃப் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 1 plus tan a into 1 plus tan b is equal to 2. ஓகே, இப்போ நமக்கு என்ன நமக்கு கொஷினில் இருக்குது 1 plus tan 1 degree plus 1 plus tan 2 degree. ஸோ இது பக்கத்தில் நமக்கு ரெண்டுமே இந்த மல்டிபிள்ஸ் எப்படி வருதுன்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 45 டிகிரி வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி 44 டிகிரி வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இப்போ எக்ஸட்ரா இருக்குது என்ன அர்த்தம் இங்கே 1 plus tan 43 டிகிரி இருக்குது 1 plus tan 42 இருக்குது 1 plus tan 41 இருக்குது. ஸோ ஏன்னா 3 டிகிரிலேருந்து 44 டிகிரி வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் எக்ஸட்ரா அப்டுன்னு போட்டிருக்கோம். அப்போ இதை வந்து நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 1 plus tan 1 டிகிரி இன்ட்டு பக்கத்தில் என்ன கொண்டு வர அப்படின்னா 1 plus tan. ஸோ இது கூட என்ன ஆட் பண்ணால் வந்து எனக்கு 45 டிகிரி கிடைக்கும் அப்படின்னா 44 டிகிரி. ஸோ அது பக்கத்தில் நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 plus tan 2 டிகிரி. ஸோ அதுக்கப்புறம் இது கூட என்ன ரீஅரேஞ்ச் பண்ணால் இது நமக்கு 45 கிடைக்கும் அப்படின்னா 1 plus tan 43 டிகிரி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1 plus tan 3 டிகிரி. நெக்ஸ்ட் இது கூட என்ன நமக்கு ஆட் பண்ணால் 45 கிடைக்கும் 42. ஓகேவா? ஸோ எக்ஸட்ரா அப் டு இப்போ நான் வந்து 1 டிகிரி அடுத்து 2 டிகிரி 3 டிகிரி இது கூட என்ன ஆட் பண்ண நமக்கு 45 வருதோ அதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எக்ஸட்ரா அப் டு நமக்கு 44 வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 plus tan 21 டிகிரி. நெக்ஸ்ட்டு இது கூட என்ன ஆட் பண்ணால் 45 கிடைக்கும் 24. நெக்ஸ்ட்டு 1 plus tan 22 டிகிரி into 1 plus tan 23 டிகிரி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் 23ன்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 கிடைக்கும் தேவையில்லை. இதோட 22 இது கூட 23 ஆட்னா நமக்கு 45 கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து சென்டரில் இருக்கிறத நம்ம வந்து எழுதலை. ஸோ நம்ம சென்டரில் வந்து எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்படின்னா 1 plus tan 4 டிகிரி வரும். அதுக்கப்புறம் 1 plus tan 41 டிகிரின்னு எழுதணும். அதே மாதிரி அடுத்தது 5th டேர்ம் எழுதணும் 6th டேர்ம் எழுதணும் 7th டேர்ம் 8th டேர்ம் வரைக்கும் எழுதிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்தது லாஸ்ட்டாக நமக்கு 1 plus tan 21 டிகிரினா அது கூட 1 plus tan 24 ஆட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு அந்த நமக்கு 45 டிகிரி கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 1 plus tan 1 டிகிரி 1 plus tan 44 டிகிரி இதோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 1 plus tan a into 1 plus tan b is equal to 2ன்ற எக்ஸ்பிரஷன் நமக்கு இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு 45 டிகிரி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த 1 plus 44னா 45. ஸோ அப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷனோட இது ரெண்டுத்துக்கும் நம்மளோட வேல்யூ வந்து 2. அப்போ அதே மாதிரி இதனோட வேல்யூ நமக்கு 2 இதனோட வேல்யூ 2. ஸோ இதனோட வேல்யூ 2. அப்போ நம்ம வந்து இந்த 1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணதை வந்து 22 வரைக்கும் எழுதியிருக்கேன். அப்போ எத்தனை டைம்ஸ் நமக்கு 2 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 22 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு 2 power 22. நம்ம என்ன ப்ரூஃப் கொண்டு வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4ஓட மல்டிபிள்ஸ் கொண்டு வரணும். நமக்கு 2 பவரில் 22 இருக்கும்போது இது ஈவன் நம்பராக இருக்குது. கண்டிப்பாக இது 4ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். பட் ஆனால் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு இந்த 21 2 into 11 அப்படி பிரிச்சுக்கலாம்.
ஓகேவா இப்போ இதை 4 பவர் 11 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ இது 4ஓட மல்டிபிள்ஸ் தான் நம்ம 11 டைம்ஸ் இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இது ஒரு 4ஓட மல்டிபிள் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போ நமக்கு என்ன ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா நமக்கு which is a multiple of 4 ஸோ இதை நம்மளை ப்ரூஃப் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க hence proved